Hello everyone. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மோல் கான்செப்ட். ஸோ மோல் கான்செப்ட் அப்படின்றத இன்ட்ரடியூஸ் பண்ணது வந்து அமிடோ அவகேட்ரோ, இட்டாலியன் கெமிஸ்ட். அவர் என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காரு அப்படின்னா அவகேட்ரோ நம்பர் அப்படின்ற ஒரு வேல்யூபிள் திங் வந்து கொடுத்துருக்காரு. ஸோ அவகேட்ரோன்றவர் வந்து பேசிக்கலி பார்த்தீங்கன்னா அவர் ஒரு லாயர். லா தான் ஃபுல்லாக படித்தார். அதுக்கப்புறமா அவருடைய செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் மூலமாக ஃபிசிக்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் இன்ட்ரெஸ்ட் கொண்டு வந்து அதில் கெமிஸ்ட்ரி மூலமாக ப்ரைவேட் டியூஷன்ஸ் வச்சு கெமிஸ்ட்ரியில் படித்து அதுக்கப்புறமா வாஸ் கிரியேட்டட் த அவகேட்ரோ நம்பர். அப்படின்னா அது என்னன்னா நம்பர் ஆஃப் ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல்ஸ் இன் ஏ மாலிக்யூல் ஆஃப் ஏ சப்ஸ்டன்ஸ், நம்பர் ஆஃப் ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல்ஸ் present in a molecule of the substance. இதை தான் வந்து அவங்க பீரியடில் சொன்னது வந்து மாலிகுலார் தியரி அல்லது அவகேட்ரோ லா அப்படின்னு சொன்னோம். ஸோ அதில் வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் இதை தான் பேஸ் பண்ணி எப்படி நம்ம யூஸ்வலாக தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா ஒரு டசன் ஆப்பிள் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு டசன் ஆப்பிள்னா 12 ஆப்பிள் இருக்குது. அதே மாதிரி எக்ஸாமினேஷன்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய பேப்பர்ஸ், ஒரு கொயர் பேப்பர் அப்படின்னா ஒரு கொயர் பேப்பர்னா 25 நம்பர்ஸ் சிங்கிள் ஷீட் இருக்கும். ஸோ அது மாதிரி இருக்கிறத நம்ம பேஸ் பண்ணி சொல்கிறத வச்சு தான் இவங்க என்ன பண்ண டோட்டல் நம்பர் ஆஃப் ஆட்டம் ப்ரெசன்ட் இன் 12 grams ஆஃப் கார்பன் 12 ஐசோடோப். அதே மாதிரி நம்ம வந்து லாஸ்ட் வீடியோவில் இதெல்லாம் கண்டுபிடிச்சோம். 158.03 ஆஃப் KMnO4, 294.18 grams ஆஃப் பொட்டாசியம் டைக்ரோமேட். இதெல்லாம் இண்டிவிஜுவலாக நம்ம என்ன பண்ணோம், ரிலேட்டிவ் அட்டாமிக் மாசஸ்ன்னு போட்டு கண்டுபிடிச்சோம். ஸோ அது மாதிரி இதை பேஸ் பண்ணி தான் இது எல்லாத்தையும் இப்போ 158 கிராம் இருந்தால் அது நம்ம ஒரு மோல் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ எப்படின்றது விளக்கணும்னா டோட்டல் நம்பர் ஆஃப் திங்ஸ் இதை தான் வந்து ஒரு லாவாக கிரியேட் பண்ணி அது மூலமாக கண்டுபிடிக்கப்பட்டது தான் 6.023 × 10⁻23 என்டிட்டிஸ் அப்படி இருக்கும். அப்போ எந்த ஒரு ஆட்டம் மாலிக்யூல் நம்ம ஓவரால் கான்செப்டில் படி நம்ம மோல் அப்படின்னா ஒரு மோல் அப்படின்னு எடுத்தோம்னா இத்தனை நம்பர் ஆஃப் என்டிட்டிஸ் இருக்கும். 6.023 × 10⁻23 இது வந்து என்டிட்டிஸ் இருக்கும் அப்படின்றத அவர் சொல்கிறார். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் கார்பன் 12 எடுத்துக்கிறோம். ஸோ கார்பன் 12ல் நமக்கு வந்து சப்ஸ்டன்ஸ் டேக்கன் 12 கிராம் எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்க. 12 கிராம் கார்பன் 12 எடுத்துக்கிறோன்னா அதனுடைய சிங்கிள் மாஸ் ஆஃப் த ஆட்டம், சிங்கிள் மாஸ் ஆஃப் ஆட்டம் வந்து 1.9926 × 10⁻−23. இப்போ 12 டிவைடட் பை திஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு வர்றது வந்து 2/3 அதான் இங்கே போட்டிருக்கேன். இந்த 2 இது 3 அப்படின்னா 2/3 எடுத்துட்டா 6.022 × 10⁻23 என்டிட்டிஸ் வரும். ஸோ அதுதான் நமக்கு ஓவரால் நமக்கு தேவை. அதே மாதிரி குளுக்கோஸ் நம்ம கால்குலேட் பண்ணோம். C6H12O6 அதனுடைய மோலார் மாஸ் பார்த்தோம் 180, 180 கிராம்ஸ். அப்போது இந்த சப்ஸ்டன்ஸ் 180 கிராம்ஸ் எடுத்தோம்னா அதனுடைய இண்டிவிஜுவல் மாஸ் ஆஃப் சிங்கிள் ஆட்டம் எடுத்தால் அதுக்கு என்ன வருதுன்னா 29.89 × 10⁻−23 அப்படின்னு வருது. ஸோ அதனுடைய இதை நீங்கள் டிவைட் பண்ண 180 பை திஸ். அதே மாதிரி டைக்ரோமேட்னு எடுத்தால் டைக்ரோமேட்னுடைய 294.18 எப்படின்னு கால்குலேஷன் நமக்கு தெரியும். அதே மாதிரி KMnO4னா 158.03 தெரியும். இது டிவைடட் பை இந்த வேல்யூ சிங்கிள் மாஸ் ஆஃப் அன் ஆட்டம் போட்டோம்னா நமக்கு வரக்கூடியது வந்து என்னன்னா 6.022 ஆர் 6.023 அதுதான் வந்து நமக்கு வரும் இன்ட்டு 10⁻23. ஸோ அந்த இந்த ஹோல் இருந்ததுன்னா அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் அவகேட்ரோ நம்பர் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு யூனிட் கிடையாது. யூனிட் கிடையாதுன்னா அதுக்கு என்ன பேர்? டைமென்ஷன்லெஸ் அப்படின்றது பேர். ஸோ இதான் நம்ம வந்து இந்த அவகேட்ரோ லாவில் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அவகேட்ரோ லாவில் வந்து இதுதான் மெயினாக நம்ம இந்த நம்பர். ஸோ டோட்டல் நம்பர் ஒரு ஓவரால் கேல்குலேஷன் நம்ம பின்னாடி நம்ம நிறைய கேல்குலேஷன்ஸ்லாம் போட போகிறோம். 1 மோல் அப்படின்னா எப்படி அப்படின்னும் பொழுது டோட்டல் நம்பர் ஆஃப் ஓவரால் நம்ம மோலார் மாஸ் எடுத்துப்போம். அவ்வளோ ஈக்குவலண்ட் அப்படியே நம்ம என்ன பண்ணுவோம் இன் 1 லிட்டர் அப்படின்னா தட் இஸ் 1 மோல் அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் இது. அப்போ நமக்கு இருக்கிறது வந்து 6.022 × 10⁻23 என்டிட்டிஸ் அதில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம்.
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். மோல் கான்செப்ட் வந்து நார்மல் ட்ரெண்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஆட்டம்ஸ் கூட கொண்டு போய்க்கலாம், இத்தனை கிராம்ஸ் ஆஃப் ஆட்டம் யூஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிக்கலாம். ஏன் மோல் வந்ததுன்னா மாலிக்யூல்ஸ் ஆர் இன்வால்வ். ஒரு ரியாக்ஷன் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அதில் ஒரு ஆட்டம் இருக்கும், மாலிக்யூலும் ரியாக்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கார்பன் ஆக்சிஜன் மாலிக்யூலோட ரியாக்ட் பண்ணி 1 மோல் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு கிடைக்குது. அதே மாதிரி மீத்தேன் ஆக்சிஜன் மாலிக்யூல் எடுத்து இதில் பேர்ன் பண்ணும் பொழுது நமக்கு கார்பன் டை ஆக்சைடு அண்டு வாட்டர் கிடைக்குது. இங்கே நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, நம்பருக்கு கோஎஃபிஷியன்ட் பார்த்தீங்கன்னா 1, இங்கே 2. அப்படின்னா என்ன அர்த்தம்? 2 மோல் ஆஃப் வாட்டர், 1 மோல் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு, 2 மோல் ஆஃப் ஆக்சிஜன், அதே மாதிரி 1 மோல் ஆஃப் மீத்தேன் அப்படின்னு சொல்றோம். அப்போ இண்டிவிஜுவலா நீங்க பாத்தீங்கன்னா என்னன்னா ஒரு ஆட்டம் அப்படின்னா இத்தனை பை கிராம்ஸ் நம்ம சொல்லிடலாம். மாலிக்யூல் சொல்லும் பொழுது அதை நம்ம என்ன சொல்றோம்? இத்தனை மாலிக்யூல் இன்வால்வ் ஆகுதுன்றதுனால தான் ஆட்டம்ஸ் அண்ட் மாலிக்யூல்ஸ் ஆர் இன்வால்வ். அதனால தான் இந்த கான்செப்ட் நான் சொல்றோம் மோல் கான்செப்ட் அப்படின்றோம். அதே மாதிரி ஓவரால் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இது வந்து ஜென்ரல் ரியாக்ஷன்ஸ் படி நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னன்னா இத்தனை ஒரு ஆட்டமோ ஆர் மாலிக்யூல்ஸோ இன்வால்வ் ஆகுனா இந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸில் இந்த டைப் ஆஃப் ப்ராடக்ட் நமக்கு கிடைக்கும், இத்தனை மோல்ஸ் ஆஃப் ப்ராடக்ட் கிடைக்கும் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ நார்மல் ட்ரெண்ட் இதுதான் நம்ம வந்து ஓவரால் இந்த அவகேட்ரோவில் வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஸோ அவகேட்ரோன்றதை பார்த்துட்டோம். அவகேட்ரோன்றவர் வந்து என்னென்னா நார்மல் ட்ரெண்டில் இவர் கண்டுபிடிச்ச விஷயம் நம்ம சொல்லியிருக்கோம். இன்னும் நிறைய இவருடைய ஹிஸ்ட்ரி டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா you can visit the Google to find it. அதனால் நமக்கு வந்து ஓவரால் விஷயம் தான் அந்த 6.022 அப்படின்றது எப்படி வந்ததுன்றது தான் நான் இங்கே சொல்லியிருக்கேன். ஸோ இந்த ஆஸ்பெக்டை கொஞ்சம் பார்த்துக்கலாம். ஸோ இதான் நம்ம ஓவராலாக மோல் கான்செப்ட்ன்றது சொல்கிறோம். அடுத்தபடியாக வந்து மோலார் வால்யூம் அப்படின்றது அனதர் சாப்டரில் இருக்குது. மோலார் வால்யூம் அப்படின்னா என்ன அப்படின்னா வால்யூம் ஆக்குபைடு பை 1 மோல் ஆஃப் எனி சப்ஸ்டன்ஸ் in ground state at given temperature and pressure. Repeat பண்றோம் பாருங்க. Volume occupied by 1 mole of any substance in ground state at given temperature and pressure. ஏன் ground state level சொல்றோம்? ground state level தான் ஸ்டேபிளா இருக்கும். excited stateல போயிடுச்சுனா ஸ்டெபிலிட்டி குறைஞ்சிடும். அதனால நம்ம என்ன பண்றோம்? ground stateல தான் கால்குலேட் பண்ணுவோம். அது அடிப்படையில் 3 கால்குலேஷன் கொடுத்துருக்காங்க. 273 கெல்வின் அண்ட் 1 பார் ப்ரெஷர் அப்படின்னா அதுதான் எஸ்டிபி. எஸ்டிபின்னா ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் அப்படின்றது. அது ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் ப்ரெஷரில் 22.7. இந்த கால்குலேஷனில் பின்னாடி நமக்கு வரும், அதை உபயோகப்படுத்திக்கலாம். அதே மாதிரி 273 கெல்வின் அண்ட் 1 அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் அப்படின்றது 1 SATP. அப்போ ஸ்டாண்டர்ட் நமக்கு இங்கே அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சர் அதில் வரும் பொழுது 22.4 நமக்கு வருது. அதே மாதிரி 298 கெல்வின் அண்ட் 1 அட்மாஸ்பியரிக் ரூம் டெம்பரேச்சர், அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் ரூம் டெம்பரேச்சரில் பார்க்கும்போது 24.5. ஸோ யூஸ்வலாக நமக்கு இதெல்லாம் வந்து பின்னாடி வரக்கூடிய நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸில் கால்குலேஷன்ஸில் யூஸ் ஆகும். ஸோ அப்போ இந்த வீடியோவில் நம்மளுடைய ஓவரால் கான்செப்ட் என்னென்னா மோல்ன்றது கிரியேட் பண்ணவர் அவகேட்ரோ. அவகேட்ரோ நம்பர் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அவகேட்ரோ நம்பர் எப்படி வந்தது, அதே மாதிரி அவகேட்ரோ நம்பர் வந்து எந்த டைப் ஆஃப் நம்ம கார்பன் எனி மாலிக்யூல் எடுத்திருந்தாலும் அதில் இண்டிவிஜுவலாக நம்ம பார்க்க வேண்டியது வந்து என்னென்னா த மாஸ் ஆஃப் சிங்கிள் ஆட்டம், அதனுடைய மாஸ் தெரிஞ்சுட்டோம்னா ஓவரால் அந்த மாஸ் வந்து என்னென்னா நமக்கு அந்த டோட்டல் நம்பர் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் நம்ம எவ்வளோ எடுத்துக்கிறோமோ அந்த கிராம் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் ஓவராலாக. இப்போ நம்ம மோலார் மாஸ் எடுத்தோம்னா அந்த மோலார் மாஸ் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் அப்படியே எடுத்துகிட்டு அதில் மாஸ் ஆஃப் இண்டிவிஜுவல் நம்ம சப்ஸ்டன்ஸனுடைய இது ஆட்டம்ஸ் மாஸ் ஆஃப் இண்டிவிஜுவல் சிங்கிள் ஆட்டமை கால்குலேட் பண்ணோம்னா வரக்கூடிய வேல்யூ தான் நமக்கு அவகேட்ரோன்னு சொல்லிட்டோம். அதே மாதிரி மோலார் வால்யூத்தை பற்றியும் பார்த்துட்டோம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து என்னென்னா இதனுடைய கால்குலேஷன்ஸ் பற்றியும் அதுக்கப்புறமா வந்து அந்த கிராம் ஈக்குவலன்ட்னா என்ன அப்படின்றத பற்றிலாம் கொஞ்சம் பார்க்கலாம். தேங்க்யூ.